ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 வந்து ஏப்ரல் ஃபூல் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ஏப்ரல் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்துச்சு, ஒரு மரண செய்தி. அது வந்து ஏப்ரல் ஃபூல் ஆயிடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனையான செய்தி. ஆமாம், யூடியூப்பர் அது அசரப்பு வந்து அன்றைக்கி மரண செய்தி வந்ததுனால ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆமாம், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலேசியாவில் உள்ள இடங்கள் அனைத்துமே வந்து நம்ம சுற்றி காமிச்சு நல்ல முறையில் காமிச்சிக்கிட்டு இருப்பாப்புல. நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அதாவது சில மலேசியாவில் பார்க்கக்கூடிய இடங்களில் நம்ம போக முடியாத இடத்தெல்லாம் வந்து அவரை காமிச்சு நம்மளுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்து இது பண்ணுவாப்புல. அதே மாதிரி அந்த டூரிஸ்ட்டு போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஒரு யூடியூப்பர் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணிக்கிருந்தாப்புல. ரொம்ப எனக்கு அவரை பிடிக்கும். ஆமாம், அவருடைய வீடியோ வந்து நான் தவறாமல் பார்த்துருவேன். இந்த மரண செய்தியை கேட்ட உடனே ரொம்ப எனக்கு வேதனையாகி விட்டது. ஆமாம், இது வந்து இப்போ நடந்து 3 நாளும் ஆனாலும் அதை வந்து நம்ம ஒரு யூடியூபர் அப்படிங்கிறனால நம்மளும் ஒரு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவு பண்ணுறேன். ரொம்ப ஒரு நல்ல மனிதர், எந்த ஒரு ஜாதி படம் இல்லாமல் எல்லாத்துக்குமே, அதாவது கோயில் விசேஷங்களுக்கும் போவாப்புல, சர்ச்சுக்கும் போவாப்புல. அதே மாதிரி இந்த ரம்லான் மாதம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதமாக மலேசியா, சிங்கப்பூர் அப்படிங்கிற இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து சிறப்பான முறையில் எல்லாம் நம்மளுக்கு வந்து எடுத்து காமிச்சிக்கிருந்தாப்புல. அப்படி வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக உள்ள ஆள். ஆமாம், அவர் வந்து இறைவனை வந்து அழைத்து கொண்டனால அந்த மாரடைப்புனால இறந்து விட்டாருங்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருக்காகவும் அவர் குடும்பத்தாருக்காகவும் நம்ம எல்லோரும் துவா செய்வானாக. ஆமீன். ஆமாம், இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த துனியா வாழ்க்கை அவ்வளோதாங்க. வாழ போகிற நாள் கொஞ்ச நாள் தான். அதாவது எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். அதாவது காசு பணம் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் நம்மளுடைய சந்தோஷங்களையும் வந்து இழந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்ல வரேன். ஆமாம், எல்லோரும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இது வந்து மரணம் வந்து எப்பயுமே வந்து சொல்ல முடியாது. இறைவன் வந்து நம்மளுக்கு எப்போ அழைப்பு விட்டானோ நம்ம போய் தான் ஆகணும் எப்போனாலும், அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன். ஆமாம், தயவுசெய்து எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா துவா செய்வோம். அவருடைய மரணம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய மரணமாக தான் அது. ஏன்னு கேட்டால் அவ்வளவு ஒரு ஆக்டிவிட்டிவாக இருப்பாப்புல. ஆமாம், அவர் மரணம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு மனசுக்கே வந்து வேதனையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவருடைய போடுற வீடியோ அனைத்தையுமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யூடியூப்புகளில் வீடியோ போடுறேன்னா அவர் ஒரு காரணம்தான். நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், அவர் அளவுக்கு பண்ண முடியாட்டியும் கூட நம்ம ஒரு சின்ன சின்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் மூலயமா. ஆமாம், இது மூலயமா அவருக்காக நிறையா துவா செய்வானாக. நீங்களும் எந்த ஒரு ஜாதி படம் இல்லாமல் எல்லோரும் நம்ம வந்து இறைவனிடம் அவருக்காகவும் அவர் குடும்பத்தாருக்காகவும் நம்ம நிறையா துவா செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.